இப்போ இந்த மேட்சை பத்தி பேசுவோம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் 11 தான் இருக்கும். ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆனாங்களா அதே பிளேயிங் 11. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் என்ன பிளேயிங் 11 ஆனாங்களோ அதான் ஆடுவாங்க. சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நான் என் சைட்ல இருந்து சொன்னேன்னா சிவம் துபே டிராப் பண்ணிட்டு ஹர்ஷதீப் சிங்கா ஆடலாம். அப்படி இல்லைன்னா சிவம் துபேவை டிராப் பண்ணிட்டு ரிங்கு சிங் ஆடலாம். இது ஏதாவது ஒண்ணுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி என் சைட்ல இருந்து பெரிய சஜஷன்ஸ் எதுவும் கிடையாது இந்தியா டீமுக்கு. பட் பாகிஸ்தான் டீமுக்கு நான் போல்டா ஒரு சஜஷன் பண்ணுவேன். அவங்க வந்து சுஃபியான் முக்கியமே ஆடியே ஆகணும். ஃபஹீம் அஷ்ரஃபை திருப்பி டீம் உள்ள கொண்டே ஆகணும். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எந்த ஸ்குவாடோட ஆடினாங்களோ அந்த ஸ்குவாடோட ஆடினாங்கன்னா இந்தியா கிட்ட தேர்வாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்படி ஆடலைன்னா எனக்கு தேர்வாங்கன்னா நான் சொல்றது அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இந்தியா தான் ஜெயிக்க போகுது. ஆனா ஒரு டீசென்டான கேமா இருக்கும். இல்லைன்னா ஒன் சைடு எனக்கு தெரிஞ்சு இந்தியா எப்படி உங்களுக்கு ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 ரன் அடிச்சு 60 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணும் பாகிஸ்தான். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னோட ப்ரெடிக்ஷன் 100% இந்தியா தான் ஜெயிக்க போகுது. ஆக்சுவலா இது வந்து ஒரு நோ கான்டெஸ்ட் மாதிரி தான். பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் விளையாடுற ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலான கிரிக்கெட் அவங்க விளையாடுறது இல்லை. அவங்க விளையாடுறது அவுட்டேட்டட் கிரிக்கெட். அவங்க பண்ண பெரிய தப்பு பாபர் அசாம் ரிஸ்வான் 2 பேரை டிராப் பண்ணிட்டு வந்தது. இந்த 2 பேர் இருந்திருந்தா யூஏஇ பிச்சுக்கு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஐடியல் பிளேயர்ஸ் ஃபார் யூஏஇ பிச். இப்போ வந்து டிபிஎல் நடந்துச்சு. முகமது ரிஸ்வான் நல்லா விளையாண்டாரு. ஸோ ரிஸ்வான் எல்லாம் ஏன் டிராப் பண்ணீங்க? ஏதோ பாபர் அசாம் மேல ஏதோ குறை சொன்னீங்க, ஓகே. ரிஸ்வான சம்மந்தமே இல்லாம ஏன்டா டிராப் பண்ணீங்க? என்னடா டீம் செலக்ட் பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. இதோட ரிசல்ட்டா என்ன ஆகும்னா பாகிஸ்தான் வந்து ஒரு அசோசியேட் நேஷன் கிரிக்கெட் நேஷனா விளையாடும். அந்த டாப் 8 டீம்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த அங்கீகாரத்தை சீக்கிரமே இழந்துரும்னு நான் நம்புறேன். அதுதான் நடக்க போகுது. உங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நான் சொன்னது எந்த அளவுக்கு கரெக்ட் இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க நம்ம பாட்காஸ்ட்ல எங்க கூட வந்து வீடியோல ஜாயின் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் இமெயில் கொடுத்துருப்போம். அதுக்கு மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். அப்புறம் என்னங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுக்குங்க. See you, take care, tata, bye bye.